இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளிலுக்குள்ள உங்களோடு கூட பேசும்படியான கிருபை தந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 நாட்களிலும் நாம் எவற்றிலெல்லாம் நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம். இந்த 4வது நாளிலே நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம்? கிருபையை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கிருபை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம். கிருபை அப்படின்னு சொன்னா என்ன? தகுதி இல்லாத ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தேவனுடைய ஈவு, அதுதான் கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இல்லையா? பாருங்க, தகுதியே கிடையாது, ஆனா அவனுக்கு இப்போ ஸ்கூல்ல இல்லை காலேஜில் பாருங்க, நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், ஒரு கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ அந்த மாணவரை பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அவனுக்கு ஒரு நல்ல மெடல் கிடைக்கிடுவீங்க, அப்போ நம்ம யோசிப்போம்ல, இவனுக்கா கிடைச்சிருக்கு, இவனுக்கு தகுதியே கிடையாது, ஆனால் இவனுக்கு இந்த மெடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தகுதி இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய ஒரு தேவனுடைய ஒரு ஈவு, அவருடைய கிருபை. நம்ம எப்படி பாவிகளாக இருந்தாலும் கூட நம்ம கிருபையாக ஒவ்வொரு நாளையும் கூட நமக்கு கூட்டி தந்து, இந்த நாளிலும் என் மகா உயிரோடு இந்த உலகத்தில் வாழட்டும், என் மகன் இந்த உலகத்தில் வாழட்டும் என்று சொல்லி நம்ம கேள்விப்படுகிற எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை விபத்துக்கள், ஆனால் நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய பார்வைக்கு மிக அருமையாக இருக்கிறது. அவர் கிருபையாக நமக்கு ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து கொண்டே இருக்கின்றார். இந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் பாதுகாக்க நம்முடைய அந்த கிருபையை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் பாதுகாப்போடு நடந்து கொள்ள தேவன் இந்த நாளில் நம்ம எச்சரிக்கின்றார். பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம்: பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகமானது பொய்யான உலகம், மாயையான உலகம், வேஷமான உலகம், அப்படிப்பட்ட உலகத்துலதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த உலகத்தை நம்பி நமக்கு வர கிருபையெல்லாம் நம்ம என்ன, உலகத்தின் பின்னாலே போகும் பொழுது, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மனிதர்கள், இப்படி நாம் அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய கிருபைகள் என்ன, நம்மளாமே போக்கடிச்சுக்கிறோம். வேண்டாம், இந்த கிருபை எனக்கு வேண்டாம், இந்த உலகம் போதும், உலக மனிதர்கள் போதும், உலக ஆசைகள் போதும், உலக பொருட்கள் போதும் என்று சொல்லி நாம உலகத்தின் மீது நம்ம பற்றை வைக்கும் பொழுது அந்த கிருபையை நாமவே என்ன செய்யறோம்? போக்கடிக்கிறோம். எனக்கு இந்த கிருபெல்லாம் வேண்டாம், நீ போயிரு, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிரோம். நமக்கு வரக்கூடிய கிருபையை நாம் போக்கடித்து விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த கிருபையை நாம் இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே இயேசுடைய சிலுவை பாடுகளில் நாம் தியானிக்கும் போது 2 மனிதர்களை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் வாசிக்கலாம். ஒன்று பேதுரு, இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யூதாஸ். இந்த 2 பேரையும் பற்றி இந்த 4 சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கலாம். பாருங்க, இந்த பேதுரு தேவனை மறுதலிக்கின்றான், இந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான். இருவருக்குமே ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருந்தார். இந்த பேதுருவுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருந்தார், இந்த யூதாஸுக்கும் ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கின்றார். ஆனா பாருங்க, இந்த பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கிறான். நமக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லும் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி நடந்து கொண்ட அந்த பேதுரு, ஆனா கடைசி நேரத்துல பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை போக்கடித்த அந்த பேதுரு, எனக்கு தெரியாதுப்பா, அந்த கிருபெல்லாம் எனக்கு வேண்டாம், அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அவரை 3 முறை ஆண்டவரை மறுதலித்து விட்டான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மனம் திரும்புதலை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த கிருபை அவன் போக்கடித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து அவன் மறுபடியுமாக அந்த கிருபையை, தேவன் கொடுத்த அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவன் பற்றி கொள்கிறான் அந்த கிருபையை. பேதுரு எச்சரிப்புடன் நடந்து கொண்டதுனாலே. ஆனால் யூதாஸ் பாருங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்தான், முத்தத்தினாலே அவன் காட்டி கொடுத்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளி காசு அவனுக்கு முதல்ல ரொம்ப பெரிய பணமாக அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த காசை தேவாலயத்தில் தூக்கி வீசுற அளவுக்கு, ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனம் பேதலித்து அப்படி அந்த காசை தூக்கி வீசுறான். சரி, அதெல்லாம் செஞ்சான். ஆனா மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து எப்படி பேதுரு மனங்கசந்து அழுது
தன்னுடைய வாழ்க்கை அந்த கிருபையை மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை போல இந்த யூதாசும் பண்ணியிருக்கலாம்ல. நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை ஏன் இந்த யூதாஸ் பெற்றுக்கொள்ளாமல் போனான் பாருங்க. அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அந்த கிருபையை அப்படியே போக்கடித்து விட்டு அப்படியே அவனும் மரித்து போய் விடுகிறான். நிரந்தரமான வாழ்க்கையை அப்படியே அவன் முடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விடு. நிரந்தரமாக அந்த கிருபையை அவன் இழந்து போக வேண்டிய சூழ்நிலையே அவன் வந்து விடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம பேதுருவை போல நம்ம வாழலாம். ஒருவேளை அநேக தவறுகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் நம்ம இயேசுவை கூட நம்ம அநேக வேளையில நம்ம மறுதளித்திருக்கலாம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வரும்பொழுது, இயேசுவா சரி ஏதோ என் குடும்பத்தினர்லாம் போறாங்கப்பா, அதனால நானும் ஆலயத்துக்கு போறேன், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு சாதகமாக நம்ம அநேக வேளையில என்ன செய்றோம், இயேசுவை தூரம் நிறுத்திடுறோம், அவரை மறுதளிக்கிறோம். பேதுருவை போல ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க பேதுருவை போல ஆண்டவரை அநேக முறை மறுதளித்திருக்கலாம். ஆனாலும் அந்த கிருபை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு மறுபடியும் ஓடிவாங்க. இயேசுப்பா, நான் இழந்து போன என்னுடைய கிருபையை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரே வரும்போது நிச்சயமாக நம்ம இழந்து போன கிருபையை அவர் மறுபடியும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்ற. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தாலும் கூட ஆண்டவர் என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்னுடைய தகப்பனார் ஒரு சபையின் உபதேசியராக இருந்தாலும் கூட அநேக உபதேசங்களை நானும் கேட்டாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு இல்லாதவளாக நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார், என்னோடு கூட பேசினார், தமது ஆவியினாலே என்னை நிறைத்தார், அநேக காரியங்களை குறித்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பாருங்க, எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆண்டவனை மிக இறுக்கமாக என்னை பிடித்து கொண்டார். அவருடைய சமூகத்துக்கு நான் ஓடி வந்த போது ஆண்டவர் அப்படியே என்னுடைய பாவத்தோடு என்னை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவங்களார என்னை சுத்திகரித்து தம்முடைய ரத்தத்தை என்னுடைய உச்சம் தலையிலிருந்து என்னுடைய உள்ளங்கால்வரை அப்படியே அவருடைய ரத்தம் வழிந்தோட செய்து எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக கிருபைகளை தந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதை என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பேதுருவை போல ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டீர்களோ, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். யூதாசை போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு முடிந்து போன வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நிரந்தரமான கிருபையை போக்கடித்து கொண்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஒரு பேதுருவை போல மனம் திருந்திய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம் இழந்து போன கிருபைகளை அவர் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லு, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நமக்கு அநேக கிருபைகளை தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை ஒவ்வொன்றாக நாம் எண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொரு கிருபைகளையும் நாம் எண்ணி பார்க்கும்போது எத்தனை 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 கிருபைகள், அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் எண்ணி பார்த்து அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம அதிகமாக அவரை ஸ்தோத்திரிக்கும் போது கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரையே ஸ்தோத்திரித்து வாழ்வோம். கிருபை நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுடன் வாழ்வோம். அன்புள்ளே சாமி, இந்த அருமையான இந்த 4வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி நாங்கள் எச்சரிக்கையோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேதுருவை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போன கிருபையை அவன் மறுபடியும் பெற்றுக்கொண்டு உமக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்ததை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை விட்டு பேதுருவை போல வெகு தூரம் போனவர்களாக இருந்தாலும் கூட சாமி, நீர் எங்களை உம்முடைய அருகிலே அழைத்து எங்களை சுத்திகரித்து ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை இன்னும் அதிகமான அளவிற்கு தந்து அப்பா உம்முடைய பாதத்திலே சேர்ந்து ஆண்டவரை உம்மோடு கூட வாழ்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு புதிய புதிய கிருபைகளை காலைதோறும் அவைகள் புதியவைகளா இருக்கிறது. ஆண்டவரை, அந்த புதிய கிருபைகளை அனுதினமும் தந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் யூதாசுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானித்தோம். யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக உம்முடைய கிருபை இழந்து போனதை போல யாரும் தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை இழந்து போகாதபடி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்திலே பேதுருவை போல ஆண்டவரை மனம் கசந்து அழுந்தது கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை
மகிமை மகிமை